is post back property. ஸோ is post back ப்ராப்பர்ட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப மெயின் ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ எனக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, என்னுடைய ஃபார்ம் ஸ்டார்டிங்கில் வரும்போது 25,000 ரூபாய் 5 நம்பர் ஆஃப் இயர்ஸ்க்கு வந்து 5 இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் 12.5ன்னு வரணும். அதை வேணால் யூசர் மாடிஃபை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணுறோம், நாம் இதை ரன் பண்ணுறோம். ஸோ இந்த கோடிங்கை வந்து ஃபார்ம் லோடில் போட்டுட்டு ஃபார்ம் லோடில் இது மாதிரி நான் ரைட் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ ரன் ஆகும்போது என்ன ஆகுது, ஓகே நம்ம நினச்சது வந்துருச்சு. 25,000 ரூபாய் 5% அப்படின்னு வந்துருச்சு. இப்போ நான் வந்து 5 ரூபாய் 5 இயர் அப்படிங்கிறத 6 இயர்ஸ்ன்னு மாற்றி கேல்குலேட் பண்ணோம். இப்போ என்ன ரிசல்ட் வருது பார்ப்போம். 6ங்கிறது 5 ஆயிடுச்சு. ஏன் 5 ஆச்சு அப்படின்னா, மறுபடியும் போஸ்ட் பேக் ஆகும்போது இப்போ நார்மல் விண்டோஸ் அப்ளிகேஷனில் என்ன ஆகும்னா, லோட் ஈவெண்ட்ன்றது ஒரு முறை தான் ரன் ஆகும், அதுக்கப்புறம் அது ரன் ஆகாது. ஏன்னா அந்த விண்டோ மெமரியிலேயே இருந்துகிட்டு இருக்கும். அதை தான் நம்ம ஆரம்பத்திலேயே பார்த்தோம். நம்மளுடைய விண்டோஸ் அப்ளிகேஷன் கான்செப்டில் என்னென்னா, அந்த மிஷின்லேயே ரன் ஆகுது, அங்கே மெமரியிலேயே இருக்கும், அது டெஸ்ட்ராயே ஆகாது. நம்மளா பார்த்து டெஸ்ட்ராய் பண்ண சொன்னால் தான் டெஸ்ட்ராய் ஆகும். வேறஸ் வெப் அப்ளிகேஷனில் என்னன்னா, ஒவ்வொரு முறை போஸ்ட் பேக் ஆகும்போதும் கண்டிப்பாக அந்த பேஜ் புதுசாக தான் கால் ஆகுது, புதுசாக தான் லோட் ஈவெண்ட் ரன் ஆகும். அப்போ ஒவ்வொரு முறையும் லோட் ஈவெண்ட் ரன் ஆகும். அப்படி லோட் ஈவெண்ட்டுக்கு ரன் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம இந்த வேல்யூ அசைன் பண்ணி இருக்கும்போது ஏற்கனவே யூசர் ஏதாவது வேல்யூ ஃபீட் பண்ணியிருந்தாலும் அந்த வேல்யூ ஓவர் ரைட் ஆகுது. ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது, ஏன்னா இது வந்து இட் இஸ் நாட் ஏ குட் ஃபீச்சர் இல்லையா. அப்போ என்ன பண்ணுறோன்னா, இஃப் நாட் போஸ்ட் பேக் is post back, then அதாவது போஸ்ட் பேக் அப்படிங்கிறது என்னன்னா, யூசர் ஒரு ஆக்ஷன் பண்ணி அதுக்கப்புறம் அதே பேஜுக்கே ரிக்வெஸ்ட் வந்ததுன்னா அதுக்கு பேர் போஸ்ட் பேக். அப்போ நாட் போஸ்ட் பேக்காக இருந்தா அப்படின்னா வெரி ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் இது என்ன இருக்கும் அப்படின்னா போஸ்ட் பேக் ஃபால்ஸ்ன்னு இருக்கும். ரெண்டாவது முறை மூணாவது முறையெல்லாம் என்ன ஆகுனா இது ட்ரூ ஆகிடும். அப்போது வெரி ஃபஸ்ட்டு டைம் மட்டும் இந்த வேலையை பண்ணுன்னு நான் சொல்கிறதுக்கு இந்த ஈஸ் போஸ்ட் பேக் ப்ராப்பர்ட்டி ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். இப்போ நான் வந்து இதுக்கு பண்ணுறேன் பாருங்கள், 5% போட்டேன், 5 வருஷத்துக்கு போட்டேன், இப்போ 10 வருஷத்துக்கு போடுறேன், கேல்குலேட் பண்ணுறேன் பாருங்கள், 10 வருஷத்துக்கு ரீட்டைன் ஆகிடுச்சு. இப்போ 18%க்கு கேல்குலேட் பண்ணுறேன் பாருங்கள், கேல்குலேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த போஸ்ட் பேக்குங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இட் இஸ் நாட் லைக் விண்டோஸ் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட். விண்டோஸ் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டில் இந்த ஒரு பேஜ் லோட் ஈவெண்ட்ன்றது ஃபார்ம் லோட் ஈவெண்ட்ன்றது ஒரு முறை தான் ரன் ஆகும். ஆனால் இங்கே என்ன ஆகுது, ஒரு முறை ரன் ஆகிட்டு சர்வர்லேருந்து கிளைண்ட்டுக்கு போயிடுச்சுன்னா சர்வர் ஸ்டேட்லெஸ் ஆகிடுது, அந்த பேஜை பற்றி எதுவுமே தெரியாது. மறுபடியும் அந்த பேஜை பேஸ் பண்ணி ஒரு கால் பேக் வந்துச்சுன்னா ஃப்ரெஷ்ஷாக தான் அது ரன் ஆகும். அப்போது இந்த ASP.NET என்ன பண்ணுதுன்னா, நமக்கு வியூ ஸ்டேட் யூஸ் பண்ணி இப்போ ஃபஸ்ட் டைமாக கால் ஆகுதா செகண்ட் டைமாக கால் ஆகுதான்றத வியூ ஸ்டேட்டை பேஸ் பண்ணி நமக்கு இந்த ப்ராப்பர்ட்டி கொடுக்குறாங்க. இதை பேஸ் பண்ணி நம்ம கண்டிஷனை நம்ம செக் பண்ணோம்னா we can retain the யூசர் இன்ஃபர்மேஷன், யூசர் இன்புட் வேல்யூஸ். பாருங்கள், இனிஷியலைஸ் த கண்ட்ரோல் பை கோடிங். ஃபார்ம் லோட் ஈவெண்ட்டில் கண்ட்ரோல் பண்ணுறோம், நம்ம கெட் பண்ணுறோமா, எது வேல்யூ டைப் அடித்தாங்களோ அது வருதா, வரல. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம், ஈஸ் போஸ்ட் பேக்கை செக் பண்ணிவிட்டு வேல்யூவை நம்ம வந்து அசைன் பண்ணுறோம். தேங்க்யூ.